வெல்கம் டு பத்தடா பத்தடா. நீ என்ன சொல்லுவியா சொல்லு. என்னதியா ஏதோ ஒரு பஞ்சு போடுவியா, அந்த பஞ்சை போட்டு விடு. கை பரபரந்து வாய் நமந்து. என்னதியா சொல்ற? ஐயோ, நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்யா. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் யூடியூப்ல நம்ம பேசுறதுக்கும் சொல்றேன். ஒரு நிமிஷம் என்னமோ நினைச்சேன். சரிங்க, வெல்கம் டு பத்தடா பத்தலாங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு ரீசெண்டா மதராசி பார்த்தேன். மதராசியா? ஆமா, அதுவே இப்பதான் பாக்குறேன். பாத்துக்கோங்க. ஏன் இவ்வளவு லேட்டா பாக்குற? நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் இப்ப பாக்குறேன். இப்ப மதராசியை பத்தி பேசணும்னா ஒண்ணுமே இல்லையா, அது வந்து மாலதி 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 படம் ஃபுல்லா ஒரு 4321 தடவை மாலதியை சொல்லுவாரு. ஆமா, அப்புறம் மாத்தி மாத்தி சுட்டுப்பாங்க, அவ்வளவுதான் படம். அப்படி நீ சொல்ல முடியாதுல்ல. படத்தோட மைய கருத்தை சொல்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். சரி, ஓகே. அப்ப மதராசியை பத்தி பேசிடுவோமா இன்னைக்கு? மதராசியை பத்தி பேசுவோம். சொல்லு, என்ன மைய கருத்து? சரி, மதராசி முதல்ல யார் நடிச்சிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிவகார்த்திகேயன். அதாவது அவர் வந்து வளர்ந்து வர ஆக்டர்ல அவரும் ஒருத்தர். ஆமா. அதனால அவர் வந்து இந்த கான்செப்ட் எடுத்து ஏன் நடிச்சாருன்றது கேள்வி நிறைய போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சைக்கோ கேரக்டர், ஒரு மென்டல் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதை ஒத்துக்கிட்டு அவர் நடிச்சிருக்காரு. ஆமா. குறிப்பா இந்த படத்தை வந்து அனிருத் இசையமைச்சிருக்காக பார்க்கலாம். அப்புறம் ஏஆர் முருகதாஸ்க்குன்னு ஒரு பிக் ஃபேன் கூட்டம் இருக்குது, அவங்க வந்து பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர் பூர்த்தி செஞ்சாரா, அதுக்கேற்ற மாதிரி படம் இருந்துச்சா அப்படிங்கிறது படத்தோட ப்ரொடியூசர் மாதிரியே பேசக்கூடாது சுபாஷ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துருக்கோம். அப்படி இல்லையா, நிறைய ரிவ்யூ பார்த்தியா, அவங்க எல்லாருமே அப்படி கழுத்தை சாய்ச்சி வச்சுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்படிதான் பேசுகிறாங்க, அதனால அப்படி பேசி பார்த்தேன். பேசக்கூடாது. முருகதாஸ்ன்றவர் வந்து துப்பாக்கி படம் எடுத்தார்ல, அதுல இருந்து அவர் வெளியில வரல. அதே இந்த படத்துல எங்கேயும் யூஸ் பண்ணாரு, அது பாத்தியா? அது என்னவோ அவங்களுக்குள்ள ஏதாவது பைசல் பண்ண விஷயம் இருக்கும், அதனால அவர் எடுத்திருக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, மாமா இதுல வந்து டான்சிங் ரோஸ் நடிச்சிருக்கு. ஆமாயா, அந்த ஷார்ட் பட்டா நடிச்சாரு. அதே ஆளுதான். ஆமா, நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா நடிச்சிருக்காரு. படத்தோட கருத்தை சொல்லிடலாமா? படத்துல என்னன்னா, அமைதி பூங்காவா தமிழ்நாடு இருக்குங்க. அது இருக்கான்னு தெரியாது, இருக்கு. அதுல வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. வில்லன்ஸ் 2 பேரும், டான்சிங் ரோஸும் துப்பாக்கி வில்லனும் சேர்த்து துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. அதுக்கு லோடெல்லாம் வந்து இறக்கிட்டு என்ன செய்ய அப்படி இப்படின்னு நிறைய சீரியஸா பேசுறாங்க. எதுலையுமே நம்மளால கனெக்ட் ஆகவே முடியல. அவங்களா பேசிட்டு இருக்காங்க, நம்ம பாருங்க உட்காந்து பார்க்கலாம் சாப்பிட்டு இருந்தோம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. டேரக்டர் எழுதும் போதெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்காரு மாமா. ஆனா அதை வந்து எடுத்துட்டு போனது எப்படி தெரியுமா இருந்தது? இப்போ கோல்கேட் விளம்பரம்லாம் பார்த்துருக்கல, திடீர்னு உடச்சிட்டு வந்துட்டு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லையானுவாங்கல்ல, அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட கண்ணு இருக்குதுன்றான். அந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு. அது மாதிரி துப்பாக்கி வச்சு யார் சொல்றாரு சாக மாட்டேங்கிறாங்க. நோட் பண்ணுங்க. ஐயோ, ஹீரோ சாக மாட்டாரு, ஹீரோயின் சாக மாட்டாங்க, ஹீரோ வில்லனை சுடுவாரு, அது ஒண்ணு சாக மாட்டாரு, யாருமே சாக மாட்டாங்க. ஒரு புல்லட் கிடையாது, 2 புல்லட் உள்ள போதான், ஒண்ணுமே ஆகாதான். அது டம்மி துப்பாக்கின்னு நினைக்கிறேன். துப்பாக்கினாலே எப்படிதானே. சரி, ரைட், ஓகே. கதை வேற என்ன பெருசா கதையில சிவகார்த்திகேயன் வந்து அந்த சைக்கோ கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்கிறாருன்றதோட மென்டலாவே வாழ்ந்துருக்கிறாரு. எப்படின்னா ஒருத்தரால வந்து ஒரு 10-15 பேசுறியா? இல்ல மென்டலா வாழ்ந்துருக்காருன்னா அவர் படத்தை சொல்றாங்க. 10-15 பேரை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு. ஆனா அவரை ஒரு அடி கூட விழல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணுமாமா, ஒரு ஆஸ் யூஷுவல் படம். ஆனா முருகதாஸோட படம் மாதிரி இல்லை, அது கொஞ்சம் மாற்றி எடுத்துருந்துருக்கலாம். அவர் என்னதான் சைக்கோவா நடிச்சாலும் சிவகார்த்திகேயன் நடிப்புக்காக பார்க்கலாம். அப்புறம் வில்லனுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இந்த படத்துல. வில்லனை காமிக்கிறப்பல எல்லாம் கைத்தட்டி பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அதனால வில்லனும் நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம ஊருக்காரனை எவ்வளவு பார்க்க மாட்டானுங்க. ஒரு வித்யுத் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் இது அனிருத் மியூசிக்காக சலம்பல சலம்பலங்கிற சாங் நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு மெலடி சாங் ஒன்று வந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு. இவ்வளோதான் இது படம். மொத்தத்தில் படம் ஆவரேஜ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அதையும் தட்டுங்க.